சரி. இப்ப அந்த குறுக்காந்தட்டைய புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த வழுக்கக்கூடிய பாறைகள் இருக்கக்கூடிய வழியா போனோம் மலைப்படுகடாம்ல. இப்ப அடுத்தது அஹ் போற வழியில உங்களுக்கு கோவில்கள் மாதிரி இடம் தெரிஞ்சதுன்னா உடனே ஒரு ஒரு யாழை மீட்டி அதை அந்த தெய்வங்களை வணங்கலாம்னு சொல்லி நின்னுடாதீங்க. அப்புறம் ஏன்னா எப்ப வேணாலும் மழை வரலாம் அந்த பகுதியில, அதனால உங்களுடைய இசைக்கருவிகள் நனைஞ்சு போயிடும். அதனால தொடர்ந்து பயணம் போங்க அப்படிங்கிறாரு. சோ அடுத்து வரக்கூடிய பகுதிகளிலுமே ஜாக்கிரதையா போக வேண்டிய பகுதிகளை தான் சொல்றாரு. பார்க்கலாம். உயர்நிலை புகர் முகம் புதைய மாரியின் மிகுதரு வில் உமிழ் கடும் கனை தாரொடு பொலிந்த வினை நவில் யானை சூழியின் பொலிந்த சுடற்பூ இளஞ்சி ஓர் யாற்று இயவின் மூத்த புரிசை பராவு அரு மரபின் கடவுள் காணின். அங்க நீங்க போற வழியில பழைய மதில்கள் சூழ்ந்த கோவில் தென்படலாம். வெளியில பெரிய மதில்கள், இளஞ்சினா மதில், பழைய மதில்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வாழ்த்தி பாடுகிறோம் என்று சொல்லி தங்கி விடாதீர்கள். இந்த உயர்நிலை மாக்கள், உயர்ந்த மலை பகுதியில் இருக்கக்கூடிய பெருமை மிகு நவிர மலையில அந்த புள்ளிகளை உடைய அந்த யானையினுடைய முகத்துல புள்ளிகள் இருக்கும், தெரியும். அந்த புள்ளிகளுடைய முகத்துல மழை போல வில்கணைகள், அம்புக்கணைகள் பதிய பதிய அந்த தாங்கிக் கொள்ளக்கூட முகப்படாம் போல மழை போல இறங்கி வரக்கூடிய பகைவர்களுடைய அம்புகளை தாங்கக்கூடிய யானை. அந்த யானை படையை அதுல அந்த மாலையோடு அழகக்கூடிய அந்த அந்த வழி, அதாவது நீங்க போற வழி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அழகு பொருந்திய முகப்படாம் பொருந்திய யானையினுடைய அந்த முகம் போல இரு பக்கங்களிலும் கரைகளிலும் தீச்சுடர் போல பூக்கள் மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு வழி அது. தாரோடு பொலிந்த வினை நவில் யானை, அந்த யானையினுடைய அழகு போல சூழியின் பொலிந்த, சூழி அப்படின்னா யானையினுடைய முகப்படாம் அது போல, அதாவது அந்த அந்த வழி அப்படி இருக்கு, அந்த இரண்டு கரைகளும் அப்படி இருக்கு. அது போல இளஞ்சினா மதில், இந்த கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மதில். அந்த மதிலை ஒட்டி, அதாவது ஆறு இருக்கிறது, அதை கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கரையில ஒரு புரிசை, அதாவது இளஞ்சி என்று சொல்லப்படக்கூடிய மதில் சுவர்களை நீங்க பார்க்கலாம். அது பழைய மதில், அதாவது ரொம்ப காலங்காலமா மக்கள் வழிபடக்கூடிய ஒரு இடம் அது. அங்க இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அங்கே நின்று தொழுது உங்களுடைய இசைக்கருவிகளை இசைக்கலாம் என்று நின்று விடாதீர்கள். சூழியின் பொலிந்த சுடர் இளஞ்சி, ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை, சுடற்பூ. தீச்சுடர்களை போல ஒளி வீசக்கூடிய மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய வழி அது. அந்த வழியில, அதாவது அந்த குரிசையை ஒட்டி, அந்த இளஞ்சியை ஒட்டி அந்த மாதிரியான மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. சுடற்பூ இளஞ்சி. ஓர் யாற்று ஏவின், அந்த அந்த வழியில, அந்த வழி ஓர் யாற்றுன்னா அந்த வழியில, ஆறுனா வழி, ஆறுனா நதியையும் குறிக்கும் வழியையும் குறிக்கும். அந்த வழியில் நீங்க போற வழியில கடவுள் காணின், அப்படி அந்த புரிசைக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொழா நிற்கழியின் அல்லது, தொழுது விட்டு உடனே கிளம்பிடுங்க, அங்க நிக்காதீங்க. வரிது நுண் இயல் தொடுத்தல் ஓம்புமின், நீங்கள் அங்கே நின்று உங்களுடைய இசைக்கருவிகளை இசைக்க தொடங்காதீர்கள். தொடங்குனீங்கன்னா மழை வந்தாலும் வந்துடும். மயங்கு துளி மாறி தலையும் அவன் மல்லல் வெப்பே, அவனுடைய மலையானது வளம் மிகுந்த வீரம் மிகுந்த அவனுடைய மலையானது எப்பொழுதும் மழையை அடிக்கடி கொண்டு வரக்கூடிய இயல்பை உடையது, தன்னகத்தே பெற்றிருக்கக்கூடியது. அதனால நீங்க நின்று இசைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறுத்த முடியாது, கொஞ்ச நேரம் ஆகும். அப்போ உங்களுடைய போக்குவரத்து தடைப்படும். அதனால அங்க நின்று அங்க கடவுளை பாத்தீங்கன்னா அதை கூப்பிட்டு கிளம்பிடுங்க உடனே. அங்கே நின்று உங்களுடைய இசைக்கருவிகளை இசைக்காதீர்கள் என்று சொல்றாரு. அடுத்தது, அலகை அன்ன வெள்வேர் பீலி கலவ மஞ்சை கட்சியில் தளரினும். நீங்க போற வழியில மயில்கள் தோகை விரித்து ஆடும். அதுக்கு எந்தோ அழகான உமையோட சொல்றாரு. அலகை அன்ன வெள்வேர் பீலி, அலகை அப்படின்னா சோழி. அந்த மயிலினுடைய அந்த பீலியை, அதாவது அந்த மயில் தோகை இருக்கு இல்லையா, அதை பிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது கீழே வெள்ளையா பல்லு போல இருக்கும். அதுக்கு பேரு அலகை அப்படின்னு பேரு. இது இல்ல, அதுக்கு கீழே இருக்கிறது அந்த அந்த தோகை அந்த மயிலுடைய உடம்போட ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த ஒட்டி இருக்கிற இடத்துல நம்ம பற்கள் போலவே அந்த அந்த இது இருக்கும், அலகை இருக்கும். அந்த அதுக்கு பேரு சோழி மாதிரி வெண்மையா இருக்கும், பல்லு போலவே இருக்கும். கிட்டத்தட்ட ஷேப்பும் நம்ம பல்லு மாதிரியே தான் இருக்கும். அலகை அன்ன வெள்வேர் பீலி, வேர்னா இது அந்த பீலியினுடைய அடிப்பகுதி தான் வேர் இல்லையா, வெண்மையான வேர் பகுதியினுடைய பீலி. எவ்வளவு நுண்ணிப்பா கவனிச்சிருக்காங்க பாருங்க. அலகை அன்ன சோழியை போல வெண்மையான அந்த வேர் பகுதியை உடைய பீலியுடைய பெரிய தொகையுடைய
கலவ மஞ்சை கட்சியில் தளரினும். கலவைன்னா கலவ மஞ்சைனா தோகையுடைய, கலாப மயில் சொல்றேன்னா தோகையை உடைய மஞ்சை. இங்கே மயில் ஆடும், ஆடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து. ஏன்னா ஏற்கனவே முன்னாடி இதுல மழை வர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதனால மழை வரா மாதிரி இருக்கிறதுனால மயில் நிச்சயமா ஆடும். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்கும் அந்த மயில் ஆடுறத பாக்கிறதுக்கு. ஆனா அதை பார்த்து அப்படியே நின்றுடாதீங்க, அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். அழகை அன்ன வெள்வேறு பீலி கலவ மஞ்சை கட்சியில் தளரினும். அதை பார்த்து அந்த அழகில் மயங்கி நின்று விடாதீர்கள். கடும் பறை கோடியர் மகார் அன்ன நெடுங்கழை கொம்பர் கடுவன் உகழினும். நீங்க போற வழியில இப்படி பல காட்சிகளை பார்ப்பீங்க. இன்னொரு காட்சி என்ன அப்படின்னா, கடும் பறை கோடியர், மிகுதியான ஒலி எழுப்பக்கூடிய பறையை அடிக்கக்கூடிய கோடியர்கள், கூத்தர்கள். இங்க கோடியர் அப்படிங்கிறது இந்த கழக்கூத்தாடிகளுக்கான தனிப்பட்ட பெயர். கழை கூத்தாடிகள். ஒரே நிமிஷம். சாரி, வெள்ளை அடிச்சது. கடும் பறை கோடியர் மகார் அன்ன. கடும் பறைனா இங்க அவர்கள் அந்த கழை கூத்தாடிகள், அவர்களுக்கு கோடியர் என்று பெயர். அந்த அந்த கோடியர்களுடைய கடும் பறையை ஒலிக்கக்கூடிய கோடியர்களுடைய குழந்தைகள் எப்படி நெடுங்கழை கொப்பர், நெடிய கழை மேல கட்டப்பட்ட அந்த கயிறுல அந்த கயிற்று மேல நடந்து கூத்தாடுவார்களோ அது போல குரங்குகள் குதித்து கொண்டிருக்கும். கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு. கடுவன் கடுவனும் அறியும் அக்கொடியோனியே அப்படின்னு நம்ம குறுந்தொகையில ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். தேக்கொக்கு அருந்தும் முல்லையிட்டு வருவாய் கடுவனும் அறியும் அக்கொடியோனியே. யாருமே பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அந்த கடுவனும் பார்த்தது அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டும் நம்ம அதே மாதிரி பார்த்தோம். ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குருபம் உண்டு யான் மணந்த ஞான்றே அப்படின்னு ஒரு பாட்டு. சாட்சியா யார கூப்பிடுவ? யாரும் இல்லை தானே களவன், யானது பொய்ப்பின் யானவன், தானது பொய்ப்பின் யானவன் செய்வோம். ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குருகம் உண்டு யான் மணந்த ஞான்றேன்னு ஒரு பாட்டுல சொல்லுவா. அப்புறம் இன்னொரு இடத்துல தேக்கொக்கு அருந்தும் முல்லையிட்டு வருவாய் கடுவனும் உண்டு கடுவனும் அறியும் களவோனி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு. இங்க நீங்க போற வழியில களை கூத்தாடக்கூடியவர்களுடைய குழந்தைகள் எப்படி கயிற்று மேல குதிச்சு ஆடுமோ அது போல ஆண் குரங்குகள் துள்ளி குதித்துக் கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். அதையும் வேடிக்கை பார்த்துட்டே போயிடுங்க. நின்னு அடைய நல்லா இருக்கே அப்படின்லாம் நின்னுடாதீங்க. கடும் பறை கோடியர் மகாரண்ண, மகார்ன குழந்தைகள், மகன் குழந்தைகள் அண்ண நெடுங்கழை கொம்பர், நீண்ட நெடிய கொப்புகள்ல அந்த கிளைகள்ல கடுவன் ஆண் குரங்கு குதித்து விளையாடி கொண்டிருக்கும். அதை பார்த்தாலும் அப்படியே அதை தாண்டி போயிடுங்க. கொள் நெடுவரை நேமியின் தொடுத்த சூர் புகழ் அடுக்கத்து பிரசம் பாணினும். நெனேர் என நோக்கல், புதிய வார்த்தை, நெனேர் என நோக்கல். இந்த ஞா வச்சு நிறைய வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு புழக்கத்திலேயே இல்ல. ஞமலி சொல்லுவோம், ஞாயிறு சொல்லுவோம், நிமிரு அப்படிங்கிறத பாரதி புதிய ஆத்திச்சூடியில பயன்படுத்தியிருக்காரு. நிமிரென இன்புரு, நிமிருன்னா வண்டு, நெகிழ்வதருளின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெகிழ்வது அதாவது மனசு நெகிழ்ந்து போறது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இப்போ கொஞ்சம் தான் இருக்கு. ஞால வரக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு அதிகமா புழக்கத்திலே இல்லை. ஞாயிறு அப்படிங்கறத தவிர பெரும்பாலும் நம்ம மத்ததெல்லாம் மறந்துட்டோம். ஞமலி அதை யூஸ் பண்றோம், ஞமலி அதை யூஸ் பண்றோம். இங்க ஞெனேரென இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட கஷ்டமா இருக்கு. ஞெனேரெனன்னா அப்படியே ஆன்னு பாக்குறது, அப்படியே பட்டக்குன்னு திரும்பி பாக்குறது. அங்க நம்ம வழக்கமா இப்படி போகும்போது அங்க பாரு அங்க பாரு படக்குன்னு பாக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி படக்குன்னு திரும்பி பாக்குறது. அப்போ நீங்க போற வழியில சூர் புகழ் அடுக்கத்து, சூர்னா வருத்துகின்ற தெய்வங்கள், சூரர மகளிர் அப்படின்னு படிச்சுப்போம். சூர்னா வருத்துகின்ற தெய்வங்கள் வாழக்கூடிய அந்த புகழ் அடுக்கத்து, பாறைகளால் அடுக்கப்பட்ட அந்த மலை பகுதியில் நேமி தொடுத்த பிரசம் காணும். நேமினா சக்கரம், சக்கரம் போல வட்ட வட்டமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய தேனடிகள் தொங்கிக் கொண்டிருக்கும். பிரசம்னா தேன், பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் அப்படின்னு ஒரு நன்றினை பாட்டு கூட நம்ம படிச்சுப்போம். பிரசம்னா தேன், தேன் இங்க தேனையே தேன் அடைக்கும் பெயராக ஆயிற்று. பிரசம் காணினும், அப்படி சக்கரங்களை போல தொடுக்கப்பட்ட வருத்துகின்ற தெய்வங்கள் வாழக்கூடிய அந்த மலைப்பாறை சரிவுகள்ல நீங்க தேன் அடைகளை பார்ப்பீங்க. அப்படி பார்த்தா படக்குன்னு பார்க்காதீங்க. நெமேரென, நெமேர்னா அப்படி படக்குன்னு திரும்பி பார்க்காதீங்க. நெனேரென நோக்கல், பார்க்க கூடாது. ஓம்பு மின் உரித்தன்று, அது உங்களுக்குரியது அல்ல. அது சூரர அப்படின்னா வருத்தங்கின்ற தெய்வங்களுக்கு உரியது. ஏற்கனவே அந்த
பூக்கள் எல்லாம் பறிக்காதீங்கன்னு சொன்னாரு இல்லையா? முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த பழங்களை வந்து தொற்றாதீங்க, பூக்களை பறிக்காதீங்க, அது வந்து அந்த காடுகள் வந்து காப்பு காடுகளை போல தெய்வங்களுக்குரியது அப்படின்னு சொன்னாரு. இங்க அது போல அந்த தேனடைகளையும் பார்க்காதீங்க, படக்குன்னு பார்க்காதீங்க, அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே போயிடுங்க. நிறை செலல் மெல் அடி நெறி மாறுபடுவேன். இப்படி எல்லாம் நின்னு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வேகமாக உங்களுடைய கூட்டத்தோடு நடந்து போகக்கூடிய வழியை வந்து தவற விட்டுருவீங்க. அதுக்கப்புறமா காலடிகள் தவறி போய் வேற எங்கேயாவது போக நேர்ந்து விடும். அதனால இதெல்லாம் பார்க்காத மாதிரி வேகமா கடந்து போயிடுங்க. சரி, அடுத்தது அப்புறம் திருப்பி இரவு வந்துரும் இல்லையா? ஏற்கனவே இரவு வந்தது, ஒரு இடத்துல தங்குனாங்க. இப்ப அடுத்தது இரவு வரப்போகுது. அப்போ வந்து எங்க தங்குவீங்க அப்படிங்கிறத அடுத்தது சொல்றாரு. வரை சேர் வகுந்தின் காணத்து படினே கழுதில் சேனோன் ஏவோடு போகி இழுதின் அன்ன வால் நினம் செருக்கி நிறப்புண் கூர்ந்த நிலம் தின் மறுப்பின் நெறி கெடக் கிடந்த இரும்பினர் எருத்தின் இருள் துணிந்தன்ன ஏனம் காணின். இங்க மரத்தினுடைய உச்சிகள்ல பரண் அமைத்து காணவர்கள் வில் அம்புகளை தொடுத்து வேட்டையாடுவார்கள். அப்படி வேட்டையாடும் பொழுது ஏதோ ஒரு விலங்கு மேல எங்கேயோ பட்டிருக்கும், அப்புறம் தான் தேடி போய் எடுக்க முடியும் அவங்களால. இப்ப கீழே இருந்து வேட்டையாட முடியாது. இப்போ மரத்து மேல வேட்டையாடும் பொழுது அவர்களுடைய அம்புகள் எங்கே இருந்து வேணாலும் போய் தச்சிருக்கலாம். அப்படி அவர்களுடைய அம்புகளால் கொத்தி கிழிக்கப்பட்ட காட்டு பன்றி, அதனுடைய கொம்பு வந்து நிலத்துல அது வந்து காட்டு பன்றி வந்து நமக்கு தெரியும், அதனுடைய கொம்பு வந்து ரொம்ப ஷார்ப்பு. அது வந்து நிலத்தை அப்படியே அகழ்ந்து எடுக்கும். நம்ம ரொம்ப டேஞ்சரஸ் விலங்குகள்லயே வந்து காட்டு பன்றி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்வாங்க. ஏன்னா அவ்வளவு மூர்க்கமானது அது. அதனுடைய கொம்பால அப்படி குத்தி கிழிச்சு கிழங்கெல்லாம் அகந்து எழுத்துரும். அதே போல திணை பயிர்கள் எது விளைச்சிருந்தாலும் பன்றி விளைவிக்கக்கூடிய சேதம் மிக அதிகம். அதனால இங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்புகளை தொடுக்கும் பொழுது இப்படி இருக்கக்கூடிய பன்றிகள் எங்கேயாவது ஏதாவது ஒரு அம்பு பற்றி இறந்து கீழே கிடக்கும். நிறைய பேர் அங்க அம்பு விடுவாங்க, அதுல ஏதாவது ஒரு அம்புல மாட்டி அது கீழே இருக்கும், கீழே விழுந்திருக்கும். அதனுடைய உடல்ல அம்பு தச்சிருக்கும். அந்த உடம்புல அம்பு தச்ச இடத்துல இருந்து அதனுடைய கொழுப்பு, வெண்மையான கொழுப்பு வெளியில வடிஞ்சிட்டு இருக்கும். நீங்க அப்படிப்பட்ட பன்றிகளை எங்கேயாவது பாத்தீங்கன்னா வழியில அதை வந்து எடுங்க. எடுத்து அங்க மூங்கில்கள் வளர்ந்து நன்றாக காஞ்சிருக்கும் நல்லாவே. அதை வந்து நீங்க நெருப்பு பத்த வச்சு இந்த பன்றியினுடைய தோலை உரிச்சு விட்டு அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா அதை தீயில வாட்டி எடுத்து அதை வந்து நீங்க அதை நீங்க உணவாக உட்கொள்ளலாம். அதோட மீதி நிறையவும் இருக்கும். ஏன்னா நல்ல பெரிய பன்றி இல்ல, கொழுத்த பன்றி, அதுதான் எலும்பே கிடையாது, அது கொழுத்த பன்றி. அப்ப நிறைய இன்னும் தசை மீதி இருக்கும். ஆனா தசையை நீங்க தூக்கி போட வேண்டியதில்லை. அது நன்றாக நெருப்புல சுட்டி வாட்டி எடுத்து உங்களுடைய கட்டுச்சோறுல கட்டி எடுத்துக்கோங்க. அது மீதி இருக்கிறத பண்டமா கட்டி கையில ஒரு பொதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு போய் இரவுல நீங்க நடமாட முடியும். இரவுல அந்த வழி அபாயமானது. அதனால அங்க இருக்கக்கூடிய மலை குகைகள்ல அந்த இடம் வந்து உங்க வீடு மாதிரி வசதியாவே இருக்கும். அந்த இடத்துல தங்கி மீதி இருக்கக்கூடிய இந்த உணவையும் இந்த மீதி இருக்கக்கூடிய பன்றி சதையை வந்து நீங்க நல்லா வாட்டி வச்சிருக்கீங்களா நெருப்புல, அது மீதியை சாப்பிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புங்க அடுத்தது. சோ இப்ப அடுத்த நாளுக்கான உணவு, முதல் நாள் காணவர் குடியில கிடைச்சது, இப்ப 2வது நாள் உணவு வேணும் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து இந்த வழி சொல்றாரு. வரை சேர்ந்தின் காணத்து படினே, இந்த மலையை சார்ந்த, வரைன மலையை சேர்ந்த வகுந்தின், வகுந்து அப்படின்னா வழி, அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வழியில இப்படி போனீங்கன்னா அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வழியில இருக்கக்கூடிய காட்டு வழியாக இப்ப நீங்க போனீங்கன்னா கழுதில் சேனோன் ஏவோடு போகி, கழுதுனா பரன், மேல மரத்து மேல பரன்கள் அமைத்து உட்கார்ந்து கொண்டு காணவர்கள் அங்கிருந்து வில்லால் அம்பெறிந்து இவற்றை கொல்லுவார்கள். சேனோன்னா உயரத்துல இருப்பவர், உயரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காணவன். ஏவோடு போகி, ஏவுன்னா அம்பு, ஏவுதல்னா அம்பு ஏவுதல், வில்லுனால் ஏவப்பட்ட அந்த அம்பினால் போகி இழுதின் அன்ன வால் நினம் செருக்கி, இழுதுன்னா அதனுடைய உடம்புல இருந்து வழியக்கூடிய கொழுப்பு, வெண்மையான வால்னா வெண்மையான அதனுடைய கொழுப்பு அந்த பன்றி கீழே படுத்து கிடக்கும். நீங்க அதை பார்க்கலாம். இழுதின் அன்ன வால் நினம் செருக்கி, இழுதுன்னா வெண்ணெய் போல வெண்மையாக அதனுடைய கொழுப்பு வடிஞ்சு அது இறந்து கிடக்கும் கீழே. நிறப்பும் கூர்ந்த நிலம் தின் மறுப்பின், அதனுடைய மறுப்பு வந்து நிலம் தின்னா நிலத்தை தின்னு, அதாவது அது வந்து தோண்டி அதனுடைய கொம்பு வந்து தேஞ்சிருக்கும். நிறப்புண் கூர்ந்த நிலம் தின் மறுப்பின், நிலத்தை அது திங்கிறதா, அப்போ அந்த கொம்பால கொத்தி நிலத்தை திங்கிறது. அப்போ அதனுடைய மறுப்பு தேஞ்சிருக்கிறது, அதனுடைய கொம்புகள் தேஞ்சிருக்கின்றன. அப்படி கிடந்த நெறி கிடந்த, நீங்க நெறின வழி, நீங்க அப்படி போற வழியில அப்படி சில பன்றிகளை எங்கேயாவது பார்க்க நேரிடும் உங்களுக்கு. உங்க வழியில, நெறின வழி, அந்த வழியில
இப்படி யாரோ எங்கிருந்தோ உயரத்திலிருந்து காணவர்கள் அம்பேறிய, அதனால் இறந்து போய் கொழுப்பு வடிய தரையில படுத்திருக்கக்கூடிய, இறந்து போய் படுத்திருக்கக்கூடிய பன்றிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இரும்பினர் எருதின் இருள் துணிந்தன்ன ஏனம். இருள் துணிந்தன்ன, இருளினுடைய துண்டு போல, சொல்லியிருந்தேன் இல்லையா, போட்டிருந்தேன் இல்லையா, அது மாதிரி ஒரு இருளுடைய துண்டு போல. இப்படி சொல்றதே ரொம்ப நவீனமா இருக்கு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓமைகளை நம்ம இது வரைக்கும் சங்க இலக்கியத்துல எங்கேயுமே பார்க்கல. இருளினுடைய துண்டு போல கிடந்த பன்றி, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மாடர்னான ஒரு ஓமையா தான் இப்படி இப்ப வந்து ஓமைகள்லயே ரொம்ப பழைய ஓமைகள் இருக்கு, புதிய புதிய விதமான ஓமைகள் இருக்கிறது. நிறைய பேர் அது மாதிரி எல்லாம் கையாண்டிருக்காங்க. இப்போ இருள் துணிந்தன்ன மரபா வரக்கூடிய செய்யுள்கள்ல இருளின் துண்டு போல கிடந்த அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கேயும் வந்தது இல்ல. இப்போ இங்க வந்து பன்றி வந்து கண்ணங்கரையில இருக்கு, இறந்து போய் கீழே படுத்து கிடக்கு, ஒரு இருள் அப்படியே துண்டு போல கீழே இருந்தது அப்படின்னு சொல்றது வந்து இது இவரே இந்த உரையில எழுதுறாரு. அப்படி சொல்றது மரபே இல்ல. ஆனா அவங்க வந்து இத சொல்லியிருக்காரு இத அப்படின்னு. இருள் துணிந்தன்ன ஏனம் காணி. அதுக்குதான் நான் சொன்னேன், அந்த கீராஜ நாராயணனுடைய கதைகள்ல அந்த யானை போகும், இது அடிக்கடி சொல்லி சொல்லி சிரிச்ச கதை இது. யானை போகும், என்னன்னே தெரியாது, என்ன யாருக்கு தெரியும், அது என்ன பேருன்னு தெரியாது. ஆனா அந்த எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரத்துக்கு என்ன சொல்றதுன்னா, அவ வந்து காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த இருட்டு இப்போ கிளம்பி போகுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா இல்ல அப்படின்னு அந்த மக்கள் அப்ப சமாதானப்படுத்திக்கிட்டாங்களாம். ஓ, இது காட்டுக்குள்ள இருந்த இருட்டு தான் கிளம்பி போகுது போல இருக்கு அப்படின்னு. அது போல இங்க இருள் துணிந்தன்ன ஏனம், ஒரு இருளுடைய துண்டு போல கீழே இருக்கக்கூடிய பன்றியை, நீங்கள் அடிபட்டு கிடக்கக்கூடிய பன்றியை நீங்கள் பார்த்தால் அதை அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. சரி, யாரோ அம்பை எழுதியிருக்காங்களே நம்ம எடுக்கலாமான்னு நீங்க நினைக்க வேண்டியதுல, தாராளமா எடுத்துக்கலாம். மொழி கழை இழைந்த காடுபடுத்தீயின், இந்த மூங்கில்கள் உரசுவதனால எழுப்பக்கூடிய அந்த காட்டுல தீயை நீங்கள் உண்டாக்கி கொள்ள முடியும். இந்த காய்ந்த சுழிகளையும் காய்ந்த மூங்கில்களையும் வைத்து, மொழி கழை, கழைனா மூங்கில், அந்த கழை இழைந்த அந்த மூங்கில்களை உரசி நீங்கள் அந்த காடுபடு தீயை உண்டாக்கி கொண்டு, நளி புகை கமழாது, ரொம்ப புகை வராம நீங்க அதை சுடணும். ஆனா அது வந்து நீங்க வந்து ரொம்ப புகை வந்து நெருப்பு பத்திக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. நளி புகை கமழாது இராயினர் மிசைந்து துகள் அற துணித்த மணி மருள் தெள்நீர். அடுத்தது இராயினர் மிசைந்து, ஒரே நிமிஷம். இராவுதல்னா தீயில வாட்டுறது, இது ஒரு புது வார்த்தை. இராவுதல் அந்த வந்து என்ன வதக்குதல், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சமையலுடைய தொழிற்பெயர்கள் நமக்கு தெரியும். துவட்டல், வதக்கல், இதெல்லாம் நமக்கு தெரியும். இராவுதல் அப்படின்னா இராயினர், இராவுதல் அப்படின்னா தீயில வாட்டுறது, தீயில வச்சு வாட்டுறதுக்கு இராயினர் அப்படின்னு அர்த்தம். நளி புகை கமழாது, அதிகமா புகை கமழாதபடி அதை தீயை லோவா வச்சு, சிமிலையை வச்சு, இராயினர் மிசைந்து அதை காட்டு தீயில பொசுக்கி எடுத்து, அதை வாட்டி எடுத்து, பொசுக்கி கூட இல்ல, அது பொசுக்கின கருகி போயிடும், வாட்டி எடுத்து துகள் அற துணிந்த, அடுத்தது அதை வந்து நீங்க அந்த கறியை நீங்க சாப்பிடலாம், அதை துண்டு பண்ணி அதை தீயில வாட்டி அதை நீங்கள் உண்ணலாம். அதற்கு கூடவே துகள் அற துணிந்த படிகம் போல நீர், தெளிந்த நீர் ஓடக்கூடிய சுனைகள் அங்க பக்கத்திலேயே இருக்கும். குழை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய பசிய சுனைகள் அங்கே இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய அசைவு விட பருகி, உங்களுடைய நீர் தாகம் தீரும்படியாக அதை நீங்கள் பருகிக் கொள்ளலாம். இந்த பன்றியை வெட்டி எடுத்து அதனுடைய தசைகளை சாப்பிட்டு பக்கத்திலேயே பளிங்கு போல எந்த ஒரு குறையும் இல்லாத குவளை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய பசிய சுனைகள் இருக்கும். அதிலே நீங்கள் தண்ணீரை அழிப்பருகி தாகத்தை தணித்துக் கொள்ளலாம். மிகுத்து பதம் கொண்ட பருக்கண் பொதியிலே, இப்ப மீதி நிறைய இருக்கும், இந்த பெரிய பன்றி இல்லையா, மீதியும் இருக்கலாம். அப்ப மீதி இருந்ததுன்னா அதை வந்து நீங்க வீணாக்க வேண்டியதில்லை. அதை உங்களுடைய கட்டுச்சோற்று பொதியில நீங்க சேர்த்து கட்டிக்கோங்க, கட்டி எடுத்துக்கோங்க. மிகுத்து பதம் கொண்ட பருக்கண், பருக்கண்ண பெரிய பெரிய தசை, அதை வந்து உங்களுடைய பொதியில, நீங்க ஏற்கனவே காவடியில எவ்வளவு வச்சு சுமந்துட்டு போறீங்க இல்லையா, அதோட சேர்த்து அதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு புல் கை போகிய புன்தலை மகாரோடு அற்கு இடை கழிதல் ஓம்பி ஆற்ற நும் இல் புக்கண்ண கல் அலை வதிமின். கல் அலை, கல் குகையில, கல் குகை, கல்லால் ஆகிய குகைகள் அங்க ஏராளமாக உண்டு. அதனால நீங்க வந்து மக்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு, புல்கை போகிய புன்தலை மகாரோடு, உங்களுடைய குழந்தைகளோட, புல் தலை போகிய, புல் அப்படின்னா வளையல் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த குழந்தை பெற்ற பிறகு கையில் வளையல்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மரபில்லை இழைச்சு போயிருப்பா. எப்படி, அதையே எப்படி சொல்றாருன்னு தெரியல. கைகளில் வளையல்கள் அணிந்து கொள்ளக்கூடிய மரபில்லை அப்படிங்கிறாரு. புல் தலை போகிய, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பெண்ணுடைய கைகளில் இருக்கக்கூடிய வளையல்கள்
இருக்காது. வளையல்கள் ஒண்ணு அணிந்து கொள்ள மாட்டார்கள், அல்லது வளையல்கள் கழண்டு விழுந்திருக்கும், களைச்சிருப்பா ஒருவேளை, அதனால அப்படி இருக்கலாம். அதை இங்க சொல்றாரு. புல் கை போகிய, வளையல்கள் கழண்டு விழுந்து பெற்றெடுத்த அந்த புன்தலை மகாரோடு, புல்லிய தலையை உடைய அவங்களுடைய குழந்தைகளோடு அற்கு இடை கழிதல் ஓம்பி. வேற எங்கேயாவது நீங்க அங்கங்க தங்கிட வேண்டியதெல்லாம் இல்ல. அங்க வந்து அந்த இரவுல அல்லுனா இரவு, அந்த இரவு நேரத்துல நீங்கள் எங்காவது ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னா ஆற்றுனும் இல் புக்கன்ன, உங்களுடைய வீட்டிலேயே இருப்பது போல வசதியாக நீங்க அங்க கல் அலை வதிமின், அலைனா அங்க இருக்கக்கூடிய குகைகள், கல்லால் செய்யப்பட்ட, கல்லால் பாறைகளுக்கு நடுவிலே குடைந்து குகைகளாக நிறைய இருக்கும் அங்கேயே வழியில. அதனால அந்த இடத்துல போய் நீங்க வந்து உங்க பிள்ளைகளோடு இந்த பன்றிக்கறியை தீயில வாட்டி ஒன்று விட்டு அங்க பையன் சுனையில நீரை பருகி விட்டு நீங்க வந்து இங்கே ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். உங்களுடைய இல்லம் போலவே அங்கே தங்கி ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். அடுத்தது நீங்க நடுவில், ஏன்னா இரவுல வந்து பயணம் பண்ணாதீங்க. இரவுல பயணம் பண்றது வந்து வழி தவறுவதற்கு காரணமாகிவிடும். அதனால இரவுல எங்க முன்னாடியுமே சொன்னாரு, இரவு நேரத்துல பயணம் பண்ணாதீங்கன்னு. இப்ப அடுத்தது அல் சேர்ந்து அல்கி அசைதல் ஓம்பி. அல் சேர்ந்து அல்கி, அல்லுன்னா இரவு, அந்த இரவு நேரத்துல அசைதல் ஓம்பி, அசைதல்னா இளைப்பாறுதல், உங்களுடைய களைப்பை போக்கிக் கொண்டு இளைப்பாரி பிறகு வான்கண் விரிந்த விடியல் ஏற்றெழுந்து. வான்கண் விரிந்த விடியல், நம்ம இதே வார்த்தையை வந்து சிலப்பதிகாரத்திலும் பார்த்தோம். நாடுகான் காதையில வான்கண் விரிந்த விடியல்னே வார்த்தையே வந்தது, அதுலயுமே வந்தது. அங்க வான்கண் அப்படின்னா வானகம் விரிந்த அப்படிங்கிற, வானகம் வெயிலால் விரிந்த அப்படிங்கிற மாதிரி பொருள் பார்த்தோம். ஆக்சுவலா இங்க இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, வானத்தினுடைய கண் சூரியன், வானத்தினுடைய கண்கள் விரிகிறதாம், விரிஞ்சு சூரியன் ஒளி வீசுகிறது. வான்கண் விரிந்த விடியல், வானினுடைய கண்ணாகிய சூரியன் உதிப்பதனால அது விரிவது, அதனுடைய கண்கள் விரிவதனால விடியல் எழுகிறது. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? சூரியனுக்கு வான்கண் அப்படின்னு பேர். வான்கண் விரிந்த விடியல், அந்த விடியற் காலையில ஏற்றெழுந்து, அதுல வந்து நீங்க அந்த குகையிலிருந்து ஏற்றெழுந்து காணகப்பட்ட செந்நெறி கொன்மீன், அந்த காணகத்துக்குள்ளே வழியில செம்மையான வழி மீண்டும் உங்களுக்கு துலங்கும், அந்த வழியாக திரும்ப பயணத்தை தொடங்குங்கள். அதனாலதான் கண்ணாகிய சூரியனால அதுக்கு ஆதித்தன் அப்படின்னு பேரு. ஆதித்தன்னா கண், வானினுடைய கண் அப்படின்னு பேரு. அப்போ இப்ப வந்து நீங்க மலையை விட்டு இறங்க போறீங்க. அப்ப இவ்வளவு நேரம் மலை வழியாகவே வந்தீங்க இல்லையா? மலையை விட்டு இறங்க போறீங்க. அடுத்தது கயம் கண்டன்ன அகன் பை அம் கண் மைந்து மலி சினத்த களிறு மதன் அழிக்கும் துஞ்சு மரம் கடுக்கும் மாசுனம் விளங்கி இகந்து சேன் கமழும் பூவும் உண்டோர் மறந்து அமைகல்லா பழனும் ஊழ் இறந்து பெரும் பயம் கழியினும் மாந்தர் துன்னார். சரி, முதல்ல பாம்பை பார்த்துருவோம். முதல்ல அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் 4 வரி 3 வரி வந்து பாம்பை பற்றி பேசுகிறது. பெரிய பெரிய மலை பாம்புகள் அங்கே படுத்து கிடக்கும், வழியில படுத்திருக்கும். எப்படிப்பட்டது அப்படின்னா கயம், குளம். அந்த வழியே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பசுமை போர்த்து குளம் போல இருக்கும். நீங்க போகக்கூடிய வழி வந்து குளிர்ச்சியான, அப்படி தூரத்துல இருந்து இந்த மலையில இருந்து இப்படி இறங்கி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பசிய குளம் போல அந்த புல் தரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஒரு குளம் மாதிரியே இருக்கும். இப்ப அது வழியா நீங்க நடந்து வர போறீங்க. அங்க வந்து அகன் பை, அகன்ற பையை உடைய அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது படம் எடுக்கக்கூடிய பகுதி அகன் பை. அம் கண், அழகான கண்கள். பாம்பினுடைய கண்கள் அழகா இருக்குமா, எவ்வளவு ஒரு பெரிய இது. அம் கண், அழகான அந்த வந்து இதுல கண். மைந்து மலி சினத்த, மைந்துனா வலிமை, மைந்து மலி சினத்த மிக வலிமையோடு சினம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய பாம்பு, பெரிய மலைப்பாம்பு. களிறு மதன் அழிக்கும், களிற்றினுடைய வலிமையை அழிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மலைப்பாம்பு. அதாவது யானையே விழுங்கக்கூடிய மலைப்பாம்புகள் அங்க உண்டு. அதனால நீங்க அதை சாதாரணமா நினைச்சலாம், அது பக்கத்துல போயிடாதீங்க. அது ஏன்னா அது யானையே உண்டு விடக்கூடியது. யானையை உண்ணக்கூடிய மலைப்பாம்பு அப்படின்னு உடனே எனக்கு உடனே நினைவுக்கு வந்த படம் வந்து ஆந்தோவான் எக்ஸ்போரியினுடைய குட்டி இளவரசன். அந்த குட்டி இளவரசன் கதையில அந்த விமானி ஞாபகம் வந்துருச்சா? வந்து அந்த குட்டி இளவர் ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, ஃபர்ஸ்டே அப்படிதான் இருக்கும் ஓப்பனிங். அவர் வந்து படம் வரைவார். அந்த விமானி வந்து சின்ன வயசுல இருந்து படம் வரையக்கூடியவர். ஆனா அவருடைய அந்த பெயிண்டிங் இத வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவர் வரைஞ்சு காட்டுற எல்லாத்தையுமே பெரியவர்கள் வந்து, பெரியவர்கள் ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களும் சின்னவங்களா இருந்துதானே பெரியவங்களானாங்க அப்படிங்கிற ஆதங்கம் தான் அந்த கதை முழுக்க வரும்.
அப்ப அவர் வந்து யானையை முழுங்கின பாம்பை வரைஞ்சிருப்பாரு. அது அந்த புக்குல பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் அப்புறமா அதை எடுத்து போடுறேன். இந்த குட்டியோட புக்கு என்கிட்ட இருக்கு. அந்த படம் போட்டிருப்பாரு. அதை எல்லார்ட்டையும் காட்டுவாரு. அதாவது அவர் சின்ன பையனா இருக்கும் பொழுது எல்லாருமே இது வந்து தொப்பி தொப்பின்னு சொல்லிடுவாங்க. அவருக்கு ஒரே வருத்தமாயிடும். அது உள்ள யானையும் வரைஞ்சு இந்த பாம்பு மாதிரியும் வரைவாரு. ஆனாலும் எல்லாருமே தொப்பின்னு தான் சொல்லிடுவாங்க. அப்ப அப்புறம் பின்னாடி வந்து ஒரு பாலைவனத்துல வந்து அந்த விமானம் வந்து கீழே விழுந்து நொறுங்கி அது ரிப்பேர் ஆகி நொறுங்காது ரிப்பேர் ஆகி நின்ன உடனே அந்த வானத்துல ஏதோ ஒரு இதுல இருந்து குட்டியிலரசன் வருவான் அந்த பாலைவனத்துக்கு. அப்ப அவன் ஏதோ வரைஞ்சு கொடுக்க சொல்லுவான். அப்ப இவர் அதை காட்டுவாரு. சரி இவனை சோதிக்கலாம்னு சொல்லி அதை எடுத்து காட்டுவாரு. காட்டுனா அவன் வந்து உடனே ஐயோ எனக்கு வந்து யானை விழுங்கின மலைப்பாம்பு வேண்டாம், எனக்கு வந்து ஆடுதான் வேணும் அப்படின்னு கேட்பான். சோ இங்க யானை விழுங்குற மலைப்பாம்பு அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு அந்த ஆண்ட்வான் எக்ஸ்பெரியோடைய அந்த குட்டியிலரசன் தான் ஞாபகம் வந்தது. இங்க அகன்ற பைகளையும் அம்கண் அழகிய கண்ணையும் மைந்துனா வலிமை மிகுந்த சினத்தோடு கூடிய களிரையே உட்கொள்ளக்கூடிய அளவிற்கு களிறு மதன் அழிக்கும், களிற்றினுடைய வலிமையை குறைக்கக்கூடிய அளவிற்கு துஞ்சு மரம் கடுக்கும். மரம் கீழே விழுந்து படுத்து தூங்குதான். மரம் கீழே விழுந்துருச்சுன்னா எப்படி இருக்குமோ அது போல இந்த பாம்பு படுத்திருக்கிறது மலைப்பாம்பு. கடுக்கும் மாசுனம்னா சுனம்னா விலங்கு, மாசுனம் பெரிய விலங்கு. அது கிட்ட எல்லாம் நீங்க போயிடாதீங்க, அது விலங்கி. அதை வந்து நீங்க விழுந்து கிடக்கும் பெரிய மலையை போல மாம்பு விழுந்து கிடக்கும், கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கோம், அது பக்கமா போயிடாதீங்க. அதனால அப்புறம் போற வழியில நிறைய நீண்ட காம்புகளுடைய பூக்கள் மலர்ந்திருக்கும், நல்ல மனம் வீசக்கூடிய பூக்கள் இருக்கும், நன்றாக வாசனை வீசக்கூடிய பழங்கள் இருக்கும். அதை எதையுமே தொடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் தெய்வத்துக்குரிய பூக்கள், தெய்வத்துக்குரிய பழங்கள். அதை வந்து நீங்க தொடக்கூடாது. இகந்து சேன் கமழும் பூவும், இகந்து தொலை தூரத்திலும் வாசனை அடிக்கக்கூடிய பூக்கள் அங்கே பூத்திருக்கும். இகந்து சேன் கமழும், சேன தொலைவில் கூட வாசனையை வீசக்கூடிய மலர்கள் அங்கே மலர்ந்திருக்கும். உண்டோர் மறைந்து அமைகல்லா பழனும், அப்படியே உண்டவர்களை அப்படியே கட்டி போடக்கூடிய அளவுக்கு சுவை மிகுந்த பழங்கள் அங்கே இருக்கும். ஊழ் இறந்து பெரும் பயன் கழியினும் மாந்தர் துண்ணார். ஆனால் இவையெல்லாம் பார்ப்பதற்கு பெரிய பலனை தருவதை போல தோற்றமளித்தால் கூட யாரும் அதை நெருங்க மாட்டாங்க. ஏன்னா அவையெல்லாம் தெய்வத்துக்குரியவை. இப்ப இந்த காப்பு காடுகள்னு சொல்றோம் இல்லையா, அதே போலதான். அப்படி இருக்கக்கூடிய அவை தெய்வத்துக்குரிய இடங்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூவையோ பழத்தையோ யாரும் எடுக்க மாட்டார்கள். அதனால நீங்க பார்த்தாலும் அது எதுவுமே தொடக்கூடாது, அப்படியே வந்து அத வந்துருங்க. அது வலப்புறமும் இடதுபுறமா பார்த்து ஜாக்கிரதையா ரெண்டு பக்கமும் பார்த்து வாங்க. இருங்கல்வியும் மறைந்து அமைகல்லா பழனும் ஊழிறந்து பெரும் பயம் கழியினும் மாந்தர் துண்ணார். துண்ணுதல்னு நினைச்ச கூட யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. அதனால நீங்க அதை எதையுமே பார்க்காம ரெண்டு பக்கமும் பார்த்து இடது வலது பார்த்து நேராக உங்க வழியில நடந்து வாங்க. இருங்கால்வியும் பெருமர குழாமும் இடனும் வலனும் நினையினர் நோக்கி. இருங்கால்வியும் பெரிய கால்நடையுடைய அந்த பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய பூக்கள் கீழே விழுந்து இருக்கும், அதெல்லாம் பார்த்து கொண்டே அப்படியே ஜாக்கிரதையா நடந்து ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு நடந்து வந்துருங்க. குறி அறிந்து அவை குறுகாது கழிவு, இதெல்லாம் எதையுமே தொடாம எதையுமே எடுக்காம நேரா உங்க வழியை பார்த்து நடந்து வாங்க. கோடு பல முறைஞ்சிய கோழி ஆலத்து கூடு இயத்து அன்ன குரல் புணர்புள்ளின் நாடு கான் நனந்தலை மென்மல அகன்மின். நீங்கள் அப்படி வரும்பொழுது பெரிய ஆலமரம் இருக்கு, கோடு பல முறைஞ்சிய பல கிளைகளை உடைய கோழி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஆலமரம். பூக்காமலே காய்க்கக்கூடிய மரங்களுக்கு தமிழ்ல கோழி அப்படின்னு பெயர். இப்ப அத்தி மரம், ஆனா பூ வரும் நமக்கு தெரியாது. ஆலமரத்துலயும் பூ யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆலமரத்தினுடைய காய்கள் இருக்கும், செக்கச்சவையில சின்ன சின்னதா ஆலம் பழம் வரும். இப்ப கோழி அப்படின்னா பூக்காமல் காய்க்கக்கூடிய மரங்களுக்கு தமிழ்ல கோழி அப்படின்னு பெயரு. அப்போ அங்க பல கிளைகளை உடைய ஆலமரம் ரொம்ப பெருசு, பல கிளைகளை உடைய அந்த ஆலமரத்துல கூடு இயத்து அன்ன குரல் புணர்புள்ளி, அங்க நிறைய பறவைகள் அமர்ந்து கொண்டு வாத்திய கருவிகளை இசைப்பது போல அவை ஒலி எழுப்பி கொண்டிருக்கும். அப்ப நீங்க ஒரு சம இடத்த வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நாடு கான் நனந்தலை மென்மெல அகன்மின், அகன்ற அந்த வாழ்விடங்களை காணும்படியாக நீங்கள் மெல்ல, அதாவது மலையிலிருந்து கொஞ்சம் இறங்கி இப்ப கீழே வந்துட்டீங்க, ஒரு சமப்பகுதிக்கு போனீங்க வந்துருவீங்க. அந்த பெரிய ஆலமரத்துல பறவைகள் எல்லாம் கீதம் இசைப்பதை போல பார்த்து கொண்டே நீங்கள் அந்த வாழ்விடங்களை தாண்டி வந்து சமவெளி பகுதிக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து
ஆஹ் அடுத்த பகுதி ரொம்ப அழகான பகுதி. டைம் இருக்குமா? மணி ஆயிடுச்சுல நித்யா? 4 minutes இருக்குங்க. சரி, அப்போ வேண்டாம். 2 மினிட்ஸ்ல ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது வந்து ஒருவேளை பாதை தவறிடுச்சுன்னா, அடுத்த பகுதி ரொம்ப அழகா இருக்கு. ஆனா பாட்டு சொன்னா மீனிங் சொல்ல முடியாது. பாதை தவறி போயிடுச்சு அப்படின்னா, நீங்க முன்னாடி ஒரு இடத்துல வாசிக்காதீங்கன்னு சொன்னார் இல்லையா? இங்க வாசிங்கிறார். உங்களோட வாத்திய கருவிகளை வாசிங்க. அப்ப அந்த ஓசையை கேட்டு குறவர்கள் வந்து உங்களை வழி தவறினாலும் கூட்டிட்டு போயிடுவாங்க பத்திரமா. அதனால அடுத்தது பார்க்க போறது மலைக்குறவர்கள். மலைக்குறவர்கள் எப்படி வந்து உங்களை அழைத்து கொண்டு போவார்கள் அப்படிங்கிற பகுதி. அடுத்தது இந்த மலையில கேட்கக்கூடிய பல்வேறு விதமான ஓசைகள், அதெல்லாம் வந்து அடுத்தது வருது. அடுத்தது கொஞ்சம் நம்ம மலையில இருந்து கீழே இறங்க போறோம். அதனால அடுத்து வர பகுதியை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.